கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தேட்டர் போய் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட டெபியூ மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஷ்ரஃப் சார் as well as மகேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. இந்த படத்தில் நான் தம்பிராமன் சாரோட பொண்ணாக நடிக்கிறேன். நான் எதிர்பார்த்த விட நல்லா வந்திருக்குது. ஆனால் அது தான் எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் நேராக நீங்கள் பார்க்கும்போது தான் புரியும். 4 பாட்டு இருக்குதுல, ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாமே. அண்ட் எவ்ரிபடி இஸ் ரியலி டன் வெல். Anita, right? Anita has done a wonderful job, and so is practically everybody, even a little part they have done really well. It was very hard working. எங்கே காசி அண்ணே காணையில் ஆஸ் யூஷுவல் இப்படி தான் உட்காந்துருப்பார். ஆனால் அவர் இல்லாமல் இன்றைக்கு படம் இல்லை. ரொம்ப நன்றி Mahesh uncle for having me on your film, and Ashraf uncle for letting me sing for your film. Of course, Appa. Monu padam, like, it's awesome. I watched it. It's incredible. The whole cast, crew, super panninga. I'm so excited for you to all watch it. Thank you to Arnanna as well for having me on the soundtrack. It's an awesome song. Idoda super padama irukku podu. Please ellarum support pannunga. And I loved singing this song. It's a beautiful love melody song that I sang with Arnanna. So yeah, I'll sing a couple of lines. Yemmalai malaye puduvellai malaye nishallam idame na varuvene unnaruhinile veniyase venile verathoda gaile na padirvene. But I hope you enjoy it. ரொம்ப நன்றி எல்லாரும். Thank you so much. Thank you. Every time நான் இங்கே வந்து நிற்கும்போது every time I get scared. So today நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன் எதுக்குன்னு. So I think it's first of all I want to say thank you to all of you, to the media, press, எல்லாருக்குமே. And secondly I want to thank the industry. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I have to say that. Because initially when I came to the industry, Tamil தெரியாது, ஆக்டிங் வராது, அண்ட் வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கேன். பட் எதுவுமே கண்டுக்காமல் இங்கே மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஹவு டு ஐ சே, டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இங்கே காளி அண்ட் இஸ்பேர் ராஜா எதிராணி, சிங்கப்பெண்ணை அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த படம் கூட. ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர். அண்ட் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேறு வேறு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்கேன். So firstly, thank you Ashraf for believing in me. And படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. And I want to welcome Mahesh to the industry, to a beautiful industry. So as an actor and a producer. இந்த படத்தை வந்துட்டு இப்போ அடுத்து டெக்னீஷியனாக வந்து சொல்ல போனானா, பொதுவாகவே வந்துட்டு ஒரு க்ரைம் பேஸ்டான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணனா அதில் வந்து கேமரா ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். கேமரா ஒர்க் அந்த டோன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது கரெக்டாக போயிட்டு ரீச் ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தினுடைய டிஓபி வந்துட்டு அரவிந்த் சார் வந்து ரொம்ப நல்லா, நான் என்ன சொல்கிறேனோ அந்த சொல்கிற ஸ்பீட்லேயும் குவாலிட்டிலையும் அவர் கொடுத்தார். ஏன்னா நான் மட்டுமே வந்துட்டு நான் சொன்ன நாளில் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொன்ன நாளில் நான் மட்டும் முடிக்க முடியாது. என்னோடு ஓடி வரக்கூடிய அவங்களும் சேர்ந்து நான் சொல்கிற ஷார்ட்டை சொல்கிற டைமுக்குள்ளே முடித்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுன்னா அந்த நாள் ஷூட் வந்து அந்த அன்னைக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆகாமல் ஒரு 4 ஷாட் வந்து பேலன்ஸு அப்படின்னா அப்படி தள்ளி போகும். அது அப்போ அதுக்கு காரணம் அப்போ நான் வந்து அதை பெருமையை சொல்ல முடியாது. ஸோ என்னுடைய பெருமையை நான் இப்போ பேசுகிற ஒரு காரணத்துக்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து டிஓபி அரவிந்த் சாரை சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இசை வந்துட்டு ஏஜிஆர் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு பேக்ரவுண்டு ஸ்கோரு தான் வந்துட்டு இந்த மாதிரி படங்களை வந்து பயப்படுத்தும். அந்த சீட்டு நுனியிலே உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு மியூசிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு அப்படி ஒரு மியூசிக் இசை தந்த ஏஜிஆருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதிகப்படியான ஒரு கட்டிங்ஸ் வந்து எதில் வரும்னா இந்த மாதிரி படங்கள்லாம் தான் வரும். ஒரு ஃபேமிலி ட்ராமா கதை சொல்லும்போது ஒவ்வொரு சீன் ஒரு லென்த்தில் இருக்கும். பட் இந்த மாதிரி படத்தில் வந்து கட்டிங்ஸ் வந்து டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணணும். ஆனால் அந்த கட்டிங்ஸ் வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு வந்துட்டு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு எடிட்டிங் பண்ண என்னுடைய எடிட்டர் விஎஸ் விஷால்
அவருக்கு இந்த மேடையில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்த இந்த ட்ரைலராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், இந்த லிரிக்கல் வீடியோவாக இருக்கும், இதெல்லாம் வந்து தனியாக வந்துட்டு நம்ம வெளியில் வந்து பண்ணிட்டு தான் வந்தோம். அந்த வெளியில் பண்ணதில் வந்துட்டு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து ஆராதனா ஸ்டுடியோ துர்கேஷ் அவருக்கு. துர்கேஷ் அவர் வந்துட்டு அவர் ஆளினால்னு சொல்லலாம். அவர் வந்துட்டு பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குங்கிற மாதிரி அவர்கிட்ட ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனாக போனான்னா எல்லா விஷயத்துக்கும் அவர் ஓடுனார். எல்லா விஷயத்துக்கும் சென்சாரா ஓகே, நாளைக்கு இது இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல ஸ்க்ரீனிங் ஆகிறதுக்கு வந்துட்டு அவர் கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து கரெக்டாக கொடுத்து சவுண்டு செக்கிங் பண்ணி எல்லாம் பண்ணி இல்லை சார் பக்கா சார் அப்படிங்கிற. ஸோ அந்தளவுக்கு வந்து அதனால் வந்து துர்கேஷ் அவருக்கு வந்துட்டு நான் மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் இந்த படத்தில் வந்து நான் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண அஷ்ரஃபுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போதே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஓகே, இந்த ஆள் கரெக்டாக படம் மேக் பண்ணுவார், குவாலிட்டியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் கரெக்டாக ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். ஸோ நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. தம்பிராமையா சார், ஷில்பா, அப்புறம் அனிகா, எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்ஸ் டு மை மாஸ்டர் ஜி கனல் சார், அண்டு தேங்க்ஸ் ஃபார் மகேஷ் சார், அதுக்கப்புறம் டைரக்டர் அஷ்ரப் சார், காசி சார், எல்லாருமே கிரேட். என்ன சொல்கிறது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதே மாதிரி மகேஷ் சார் வந்துட்டு எல்லாமே டூப் ஒர்க்லாம் வந்துட்டு எல்லாமே எந்த டூப்புமே வேண்டாம், அவருக்கு டூப்பு செட் ஆகாதுன்னு வைங்களேன். அவருடைய பாடி கண்டிஷனுக்கு எல்லாம் ஹாலிவுட்லேருந்து தான் கொண்டு வரணும். பட் அவரே வந்துட்டு எல்லா ஷார்ட்ஸுமே பண்ணார். அதை நான் சொல்லி ஆகணும். ஒரு இன்சிடெண்ட்டில் வந்துட்டு ஒரு 4th ஃப்ளோர்லேருந்து ஒரு டூப் ஷாட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் அது வேண்டாம், நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே ஹேங் பண்ணார். 1 டே ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வித் பேர் பாடியோட, எந்த ஒரு ஷர்ட்ஸோ வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல் பேர் பாடியோட வந்து மேலேருந்து 4th ஃப்ளோர் வந்து கீழே லையாகி டவுன் ஆகி பண்ணார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உருட்டு மூவியோடைய ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். அண்டு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் ஃபஸ்ட்டு அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் பாஸ்கர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அஸ்மிதா சொன்ன மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஈகோ இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க பொண்ணுங்க வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக. ஸோ நாங்கள் ஒரு 20 days ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்க்ளூடிங் ஹீரோயின், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி, ஹீரோயின் அண்டு நாங்கள் கோ-ஆர்டிஸ்ட் 3 பேரும், சுகிமா அண்டு அஷ்மிதா, நான், ஹேர் ட்ரெஸ்ஸர் அக்கா, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருந்தது எங்களுக்கு இந்த மூவியில். ரித்து வந்து ஹீரோயினாக இருந்தாலும் எங்கள் கூட வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மெயின்டைன் பண்ணாங்க. அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினுக்கு வந்து வெல்கம். அண்ட் இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒர்க் பண்ணும்போதும் சரி, இப்போ பார்க்கும்போதும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தீனா மாஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். மனுஷா கோயிலில் ட்ரெஸ்ஸை போட்டு என்னை ஆட விட்டாருங்க. ஆனால் மாஸ்டர் ஒத்துழைச்சார். வெஸ்டர்ன் காஸ்டியூமு எனக்கு காஸ்டியூம் செட் ஆகலை, நான் எப்போயுமே சாரியில் தான் இருப்பேன், நீ ஆடுமா, ஏதோ உனக்கு வர்றதா பண்ணுமா அப்படின்னாரு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ஜாம்பவான்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் டு ஆல் மை எஸ்பெஷலி மை மம் அண்ட் டேட் இங்கே வந்திருக்காங்க ஆல் தி வே ஃப்ரம் பெங்களூர் எனக்காக. ஏன்னா பீங் மை ஃபர்ஸ்ட் மூவி, அவங்கள எல்லாமே நான் இங்கே நின்று பேசியிருக்க மாட்டேன், இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸாக என்னை நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பெரிய ஒரு கனவு. இங்கே நான் நின்று பேசுகிறேன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ. ஏன்னா பெங்களூர்லேருந்து இருந்து ஐடி வேலை பண்ணி எங்கேயோ ஃபோன் வந்து ஹீரோயினா பண்ணுறியம்மான்னு ஒரு கால் வந்துச்சு, வாழ்க்கையை மாற்றிச்சு. இப்போ உங்கள் முன்னாடியே நிற்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் எங்கேயும் போக போகிறதில்ல. ஸோ இந்த கோ-ஆர்டிஸ்ட் அப்புறம் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. அண்ட் டு ஆல் மை டெக்னீஷியன், டிரெக்டர்ஸ், அசோசியேட்ஸ், கேமராமேன் அண்ட் ராஜு அக்கா எஸ்பெஷலி, அண்ட் லக்ஷ்மண் சார், தென் தீனா மாஸ்டர், மொட்டை ராஜேந்திர சார், பிரகாஷ் மாஸ்டர், அனைவருக்குமே ரொம்ப நன்றி.
என்னை ஆக்டிங் சொல்லி கொடுத்து கேமரா முன்னாடி நின்று என்னை அவ்வளோ அழகாக பண்ண வச்சு ஆக்டிங் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. மீடியா அண்ட் ப்ரெஸ், உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை எனக்கு. ஸோ கீப் மீ ஆஸ் உங்கள் தமிழ் பொண்ணு. ஏற்றுக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், மூவி பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக நம்ம இந்த மூவி பண்ணுமோ அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் பார்க்கும்போது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பாருங்கள், என் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு டைரக்டர் வந்து சொன்னார், அண்ணே நடேசன் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னாரு. ஏன் சார் நானே தான் நடிக்கணுமா அண்ணே? ஆமாம், அது வயசான கேரக்டர், நான் 40 வயசானவன் தானே அப்படின்னு. இல்லைண்ணே அது நீங்கள் நடிங்க, அதில் அந்த ஹீரோயினி பொண்ணு தான் உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு. அந்த பொண்ணு என்னை டப்பிங் பேசும்போது எனக்கு அந்த டைரக்டர் சொல்லி கொடுத்து வரல. உடனே அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சு, ஏம்மா அதுக்குமா சரியாக பேச மாட்டேங்கிறாருமா, கொஞ்சம் பேச வைம்மா அப்படின்னா. அந்த பொண்ணு ஹாய் டார்லிங். அம்மா என்னம்மா எங்கம்மா நீ டார்லிங்? சார் இருக்கு சார், பேசுங்க சார் டாடி, பேசுங்க டாடி. அப்புறம் பேசுகிறேன் பத்தியா பத்தியா, இப்போ பேசுகிற பத்தியா, இப்போ பேசுகிற பத்தியா அப்படின்னாரு டைரக்டர். ஆனால் நல்ல 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 கேரக்டர் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ். உங்கள் சப்போர்ட் இந்த ப்ராஜெக்ட் அண்ட் டீமுக்கு வந்துட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி லெஜெண்ட்ஸ், தேங்க்யூ உங்கள் அப்பா அண்ட் தேங்க்யூ ஃபேமிலி ஃபார் கம்மிங் இயர் அண்ட் பிளெஸ்ஸிங் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஷோ. அண்ட் என் கூட நடித்தவங்க எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கஷ்டத்தில் தான் ஆரம்பிச்சது இந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட். நம்ம ஜெய் அண்ணன் வந்துட்டு ப்ரொடியூசர் சார், அவர் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் அழகாக கம்ப்ளீஷன் பண்ணி இன்னும் சூப்பராக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் பாது அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அவ்வளோ அழகாக அந்த சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாங்ஸை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கானா பாட்டை எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீனா டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் டீமுக்கு ஐ தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், யுவர் பிளெஸிங்ஸ். இது எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம். மிஸ் நாகேஷ் ஐயாவுக்காக வந்து இந்த ஒரு அமைப்பு இங்கே அமைஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த விழா நல்லபடியாக களை கட்டிகிட்டு இருக்குங்கிறது என் கண்ணு முன்னாடியே தெரியுது. ஸோ தாமதிச்சு வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. இந்த உருட்டு படம் வந்து டைரக்டர் பாஸ்கர் பண்ணியிருக்காரு, என்னுடைய பையன் பண்ணியிருக்கான். தயவு செஞ்சு என்னை எப்படி ஒரு இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் வந்து தாங்கினீங்களோ அதே மாதிரி என் பையனையும் தாங்கி இந்த திரையுலகில் அவனையும் ஒரு நட்சத்திரமாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நன்றி, வணக்கம். உருட்டுன்னு வச்சுருக்காங்க டைட்டிலே. உருண்டு புரண்டு வர்றது தான் சினிமா. இது உருட்டு பரட்டி சினிமா போல இருக்கு. அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜெயிக்கணும். சினிமாவில் வெற்றி மட்டும்தான் நிரந்தரம், மற்றதெல்லாம் நம்மளை வந்து நிலச்சி நிற்க விடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா டெக்னீஷியர்களும் நல்லா பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் பத்திரிகையாளர்கள் தான். வணக்கம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. உருட்டு மூவி டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் மூவியும் இருக்குது. ஸோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும்ல, நல்லாயிருக்கு. ஸோ ஐ என்ஜாய்ட் ரியலி. அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. எனக்கு இந்த நான் எப்பவுமே சாங் தான் பண்ணியிருக்கேன், பட் இதில் வந்து ஒரு கேரக்டரோட சாங்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் என்னோட நடித்த கோஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு முகம் சொல்லிக்காமல் எல்லாருமே ஒரு ஈகோ இல்லாமல் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அவுட்புட். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேட்டரில் போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல். தேங்க்யூ. சிவா சார் அவர் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இருந்தால் கூட அவர் தான் சார் கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நம்ம டைரக்டர் சார். இந்த ஷிப்புக்கு டீசல் வேணும் பார்த்தீங்க, டீசல்னா ஷிப்பே போகாது. அவர் தான் சார் டீசல் நம்ம படத்துக்கு. சிவா சார், இனிமேல் உங்கள் பேர் டீசல் சிவா, டீசல் சிவா சரவணன். ப்ளஸ் இந்த படத்துக்கு ரியல் ஹீரோ யாருன்னு சொன்னோன்னா நம்ம ஸ்டண்ட் செல்வம் சார், ஸ்டண்ட் செல்வா சார், செல்வா ஸ்டண்ட் செல்வா சார், பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட். இப்போவும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பெங்களூர் வந்தால் மீட் பண்ணுறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாம் சொல்லுவாங்க, படம் பண்ணும்போது எல்லாம் ஃபேமிலி, அவர் எல்டர் பிரதரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் நிஜமாலாம் நாங்கள் ஃபேமிலி ஆகிட்டோம். நிஜமால என் பையன் வந்து நம்ம உதய் சாரோட பேசுகிறது,
நான் அடிக்கடி அஜ்மல் சார் கூட பேசுகிறது, பிரபு சீனிவாசர்கிட்ட அட்வைஸ் கேட்குறது, நம்ம பன்னீர் சார் கூட பேசுகிறது, அப்ரிஷியேட் பண்ணுவார். நீங்கள் காஸ்டியூம் எல்லாம் நல்லா போடுறீங்க, நான் அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ வி கண்டினியூ ஆர் ஜேர்னி. அடுத்து நம்ம படம் பண்ணுறோமே இல்லையோ, பட் வி வில் பி லைக் அ ஃப்ரெண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ராஜா சார் அங்கே பாருங்கள், வந்து இப்படியே இருப்பார் ஷூட்டிங்லேயே, என்னை கூப்பிட்றாதீங்க, என்னை பேச வைக்காதீங்க, என் பேர் சொல்லாதீங்க, நான் அப்படியே சொல்லி எப்படியே ஆகிட்டாரு ராஜா சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டச். அந்த படங்களை கொஞ்சம் மக்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் எல்லாம் உருவாக்கி தரணும். குறைகள் இல்லாமல் படம் நிச்சயமாக எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம புள்ள நமக்கு நல்லா தான் தெரியும், பக்கத்து ஊருக்கானுக்கும் தெரியும் நம்ம புள்ள என்ன சேட்டை பண்ணுதுன்னு. அந்த மாதிரி வந்து அந்த படங்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரியும், நிறைய எங்களுக்கு தெரியாமல் போயிடுதுன்னு எடுத்து பார்த்து நாங்கள் நல்லான்னு வர்றோம். அப்புறம் நீங்கள் கிளிக்கிற கிளி பெருங்கிளியாக இருக்குது. சரி, அது ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையாக கிளிக்குன்னா கிளிச்சு தான் தீருவீங்க. எவ்வளவு நான் சொன்னாலும் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கூட உங்களுக்கு குறைன்னு பட்டால் குறைன்னு எழுதுவது தான் தர்மம், அது தப்பு இல்லை. அதை கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே பாலிச்சிட்டா எங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் பண்ணி தரணும்னு எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்டையர் டீமுக்கும் இந்த அக்யூஸ் படம் வெற்றியடையும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அக்யூஸ்டு மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ப்ரொடியூசர் சொல்லும்போதே வந்து டைரக்டர் வாயடிக்கிட்டாரு. ஸோ அந்த கேரக்டர் பற்றி எதுவுமே இப்போ ரிவீல் பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த உதயா அவர்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு வெப் சீரிஸ் நாங்கள் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதயா. இந்த படம் ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்கு. இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருக்கு. அண்ட் songs very beautifully done by created by Naren Balakumar sir. And fight Silva stunt Silva master, very beautifully done by him. And it has a very beautiful story. Comedy irukku. Yogi Babu sir has done an amazing work. So it's a family entertainer. And ungal ellaru theater poitu movie watch. I request you to watch the movie in theaters. And romba special moment. And I should address this. It's a very special thing to work with such beautiful and amazing stars like Ajmal sir, Udaya sir, and Prabhakar sir, Danny sir, everyone. A special nandri to PRO Nikhil sir for promoting our movie so beautifully. And Shiva sir, thank you so much. Without you, this wouldn't have been possible. He is the main pillar of our movie. And everyone, thank you so much. And Marat sir, thank you so much for making me look so beautiful on screen. So everyone, thank you so much. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் நான் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நான் 5வது படத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தை கொண்டு போய் வேறு லெவலில் ரீச் கொடுக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அது நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். எங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் கேட்கலாம் வேண்டாம். நல்ல படமாக இருந்தால் நீங்களே சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். நீங்கள் தான் என்னுடைய ஃபேமிலி, நீங்கள் தான் என் உலகம். இப்பயும் சொல்கிறேன், எல்லாருமே நான் வந்து மேடை பேச்சுக்காக பேசுகிறவன் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறையா பார்த்துட்டேன், நிறையா அனுபவிச்சிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் டு தி, அதாவது ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ தான் என்ன தான் நடக்கும் டு தி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் போயிட்டேன். எக்ஸ்ட்ரீமாக பார்த்துட்டேன். இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயாவது என்னுடைய பயணம் வந்து வெற்றியாக அமையுன்றது உங்கள் எல்லாருடைய கண்களில் எனக்கு தெரியுது. நான் நம்புகிறேன். தேங்க்யூ. லவ் யூ ஆல். தேங்க்யூ. நிச்சயமாக வெற்றிப்படும் என்பதை நான் ஒத்துக்கொண்டு, சாம் சிஎஸ் அவர்களுடைய இசைப்பயணம் ஒவ்வொரு ஷாட்லேயும் ஒரு பேக்ட்ராப் அப்படியே மிரட்டலாக இருந்தது. உங்களுடைய ரீரெக்கார்டிங்
உங்களுடைய பாடல்கள் இப்போ சமீபத்தில் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்குறீங்க. தொடர்ந்து நீங்கள் அந்த வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும். தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் நடுவே ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டு எல்லா ஆல்பத்தையும் சூப்பர் ஹிட் ஆல்பமாக நீங்கள் மாற்றணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இது ஏதோ ஒரு வகையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த படம். ஏன்னா நம்ம படங்கிறது ஒரு 2.5 மணி நேரம் பார்க்குற ஒரு சும்மா ஒரு ரைடு தான், அது எனக்கு புரியுது. இதே மாதிரி அடுத்த ஒரு படம் நம்ம பார்ப்போம், அடுத்த வாரம் இன்னொரு படம் வரும். பட் இது அப்படி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு 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 நெருடலை கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு நெருடலை கொடுக்கும். அப்புறம் இதில் ஒரு இந்த இந்த ரைடு உங்களுக்கு உண்மையாக கன்ஃபார்மாக பிடிக்கும் நம்புகிறேன். இங்கே வந்திருந்த பெரியவங்க எல்லாருக்குமே நான் வணங்கிக்கிறேன். இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் தயாளன் சார், இருக்கீங்களா? தேங்க்யூ சார். அண்ட் ஆல் தி ஏடிஸ் ஃபுல் சப்போர்ட் த்ரூ அவுட் த மூவி. அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து என்ன நடந்தாலும் காலையில் நைட்டு வெயிட் பண்ணாலும் எதுனாலுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயலாக் சொல்கிறதும் சரி எல்லாமே த்ரூ அவுட் த மூவி எங்களோட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பிளாக்மெயில் மூலமாக எனக்கு அந்த மாதிரி ரோல் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல மாறன், தேங்க்யூ ஸோ மச் இந்த ரோல்காக ஃபார் திங்கிங் மீ அண்ட் அப்ரோச்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். ஐ கான்ட் டாக் மச் அபவுட் மை ரோல், பட் தென் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. என்னோட ஃபேவரட் ஃபிலிம் மேக்கர் வசந்தபாலன் சார் வந்திருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி மீட்டிங் யூ சார். தேங்க்யூ. இந்த படம் எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக இந்த படம் அதோடைய டாக்கை அதுவே கிரியேட் பண்ணிக்கும். பிகாஸ் இட்ஸ் அ ஃபைன் ஸ்கிரிப்ட். ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் டூ ரியலி வெல். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ.